அந்த ஷோக்கு அப்புறம் லைஃப் ஒன்று ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குல்ல, எப்படி மாறிச்சு இப்போ? செஷனே தேவையில்லை எனக்கு. சாப்பிட்டியான்னு நான் உங்களை கேட்டேன்னாக்கா சாப்பாடு வாங்கி தரேன் வாங்கி தரல அது வேற விஷயம். ஆனால் கேட்குறேன்ல அந்த ஒரு மூமெண்ட், அந்த விஷயம் எனக்கு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறேன், கொஞ்சம் நான் ஃபினான்ஷியலி நான் வந்து ஸ்டபன் ஆயிடுறேன். கடைசி வரையும் உன்னை நானே பார்த்துக்கிறேன், உன்னை தூக்கி போடுற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன், நானே செய்கிறேன், இது போதுமே. அப்போதான் ஹஸ்பண்டும் வந்து 2 மாசம் தான் ஆச்சு. என் அனாதையா கேட்குறாங்க, தனியா வந்தியா கேட்குறாங்க. தனியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. வெளில போயிட்டு இருந்தா வாமா அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. நம்ம யாருக்கிட்டையுமே போய் ஒரு 10 ரூபாய் கூட கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்திருப்பீங்களே, நீங்க அதுல எவ்வளவு ஸ்டபனா இருப்பீங்க? ரொம்பவே 10%. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டக்குமே கடன் வாங்கினதே கிடையாது. ஆனா உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கா? இப்போ வரையும் மாசம் மாசம் ஏதாவது ஒன்று ஃபினான்ஷியலா லாக் ஆகிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று போகும் வீட்டில். எதுக்கு ரொம்ப கோவம் வரும்? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும்னால இதை மட்டும் பொறுத்துக்க முடியாதா என்ன சொல்லுங்க? இனி யாராவது அவாய்ட் பண்ணா எனக்கு ரொம்ப கோவம் வரும், அழுக வரும், தனியாக உட்காந்து அழுவேன் ஒரு மாதிரி. அக்கா நீ உங்க ஷோ பார்த்துட்ட பிறகுதான் நான் இந்த 6 மாசமா குடிக்கிறதே விட்டாச்சு. ஒய்ஃபையும் என் குழந்தையும் அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கும். நாங்க வந்து உங்களை வந்து பார்க்கணும், இதை விட என்ன இருக்கு? ஐயோ இந்த பொண்ணு எந்த சேனலுக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அது ஹர்ட் ஆகல? என்ன நான் இப்படி இதுல என்னங்க ஹர்ட் ஆகுது? அவங்க கருத்தை அவங்க வைக்கிறாங்க, இதுல என்ன ஹர்ட் ஆகுறது இல்லை. இப்ப என் கருத்தை நான் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது அவங்க கருத்தை வைக்கிறதுக்கு. ஆனா அதுலயும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கருத்தை வைக்கலாம், வார்த்தைகள் அத்துமீறக்கூடாது இல்ல. சில கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த கணவன்கள்லாம் குடிக்கிறாங்கன்னாக்கா அப்போ மனைவி சரியில்லைன்னு தானே அர்த்தம். கணவனால எந்த சந்தோஷமும் கிடைக்கல, எந்த நிம்மதியும் கிடைக்கலன்னு ஒரு பொம்பளை போய் டாஸ்மாக்ல போய் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தா. Plan your next summer escape with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அந்த ஷோக்கு அப்புறம் லைஃப் ஒன்று ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்குல்ல, எப்படி மாறிச்சு இப்போ? ஆக்சுவலா செஷனே தேவையில்லை எனக்கு இப்போ. சூப்பர். ஸோ அது கொண்டு வந்ததுக்கு ரீசன் வந்து எல்லாரோடையும் நான் மிங்கிள் ஆக கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு, ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ரீசன் நான் சொல்லியாச்சு. என்னோட ஆஃபீஸ் மெயின் எந்த ஆஃபீஸ் வந்து எனக்கு அந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயம் அதனால கிடைச்சது நான் நினச்சிட்டு இருந்தேனோ, இப்போ அதே ஆஃபீஸ் தான் நான் தான் அது நினச்சிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு வந்து அசியூம் பண்ணிப்பீங்களா? அசியூம் பண்ணிப்பேன். சில விஷயங்கள் என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்கே மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பயப்படுவேன். வெளியே போறப்போ டீமா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டக்குமே இப்போ ஒரு கும்பலா இருந்தாங்கன்னாக்கா அந்த இடத்துல மிங்கிள் ஆக ரொம்பவே நான் டைம் எடுத்துப்பேன். சில விஷயங்கள் சில நேரத்துல கொஞ்சம் கோவப்படுவேன், இல்ல தனியா போய் உட்காந்துப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாரோடையும் பேசுறேன், யார் பேசினாலும் சிரிக்கிறேன், பேசுறேன், நல்லா பழகுறேன். என்னோட டீம்மேட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும், ஆஃபீஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாகவும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கே போனாலுமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். எல்லாரும் இப்போ வந்து கூப்பிடுறாங்களா? பார்த்த உடனே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து அன்பா ஒரு 4 வார்த்தை பேசினா யாருக்கு தாங்க டிப்ரெஷன் வரும். இப்போ சாப்பிட்டியான்னு நான் உங்களை கேட்டேன்னாக்கா சாப்பாடு வாங்கி தரேன் வாங்கி தரல அது வேற விஷயம். ஆனால் கேட்குறேன்ல அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு சிரிப்பு, அது போதும் இல்லை. அந்த விஷயம் எனக்கு நிறைய நடக்குது. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் கண்டினியூஸாக எனக்கு வந்து மார்னிங் நைட்டு ஈவினிங் ஒரு ஆண்டி, அவங்க வந்து காலேஜ் லெக்சரர். ஓகே. ஃபோனும் பேசுவாங்க என்கிட்டக்க. நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, கேட்டுட்டே இருப்பாங்க. கீதா சீக்கிரம் வந்து மொபைல், எங்க அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே இவங்க பண்ணுவாங்க. மொபைல் வந்து சீக்கிரமா வச்சுட்டு தூங்கிடுங்க,
ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப டிரைவ் பண்ணாதீங்க, சேஃபா பண்ணுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது எவ்வளோ நல்ல கேரா அம்மா மாதிரியே பேசுறாங்க பேசுறாங்க. ஒருத்தர். ஆமா. அவங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சு பார்த்ததே கிடையாது. அது ஃபோட்டோ பார்த்தேன் அவ்வளோதான். இந்த ஷோக்கு அப்புறம் இது அந்த ஷோக்கு அப்புறமா இந்த அந்த ஷோக்கு அப்புறம் அந்த ஷோக்கு எல்லாமே அப்புறம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஷோக்கு அப்புறம் தான். ஆமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் தான். இப்போ வந்து மெசேஜ் பிளாக் பண்ணிட்டேன். குறிப்பிட்டு ஒரு 4 பேர் மட்டும்தான் வச்சிருக்கேன். மற்றது எல்லாமே இப்போ நல்லா எப்படி இன்ஸ்டா பண்ணணுங்கிறது கத்துக்கிட்டீங்க. அதனால எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டீங்களா எப்பவுமே அந்த ஒரு 2 வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, காலையில நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, மத்தியானம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நைட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கேட்டா பரவாயில்ல, 3 வாட்டி 3 கேக்குறாங்க. வாட்டியும் கேட்பாங்க. 3 வாட்டியும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்களுமே வந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, பார்த்து போங்க, ஜாக்கிரதையா இருங்க, சேஃபா இருங்க அப்படிம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எப்போ தோணுதோ இப்போ பேசுவாங்க. நைட்டு 11 மணி 12 மணி தூக்கம் வரலன்னா ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க தூக்கத்தை கெடுத்துருவேன். அதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம். நீ எப்படி தூங்கல, எனக்கு தூக்கமே வரல, அந்த மாதிரி கால் பண்ணியா அப்படின்பேன் நானு. ஆனா எடுத்து பேசுவாங்க. என்ன டைம் பண்ணாலும் நான் எந்த டைம்ல கூப்பிட்டாலும் பேசிடுவாங்க. அவங்களால ஃபோன் எடுக்க முடியலனாலும் அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சொல்லுடி அப்படின்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க, கடைசி வரையும் நம்ம பாத்துக்கலாம், வீட்டை கூட்டிட்டு வந்துரு, நம்ம பாத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ற, கொஞ்சம் நான் ஃபினான்ஷியலி நான் வந்து ஸ்டபன் ஆயிடுறேன், கடைசி வரையும் உன்னை நானே பாத்துக்கிறேன், உன்னை தூக்கி போடுற வரைக்கும் நானே பாத்துக்கிறேன், நானே செய்யறேன், நீ கவலையே படாத அப்படின்னு. ஸோ எனக்கு இது போதுமே லைஃபுக்கு, வேற என்ன வேணும். அம்மாவும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பழகுறாங்க. முன்னாடியே பேசிட்டு தான் இருந்தாங்க, பேசுவாங்க. எப்படின்னா அம்மா எப்பவுமே அன்பா இருப்பாங்க, பேசுவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க ரொம்ப. ஓகே. இன்னும் ஆனா நீங்க இப்ப தனியா தான் இருக்கீங்கல்ல? தனியா தான் இருக்கேன். ஓகே. ரொம்ப வீட்டுக்கு வர மாட்டாங்க. ரொம்ப அப்போ வீடு கொஞ்சம் சின்ன வீடா இருக்கும், அதிகமா இது பண்ண மாட்டாங்க, அதிகமா வந்து எதுலயும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க என்னோடதுல. கஷ்டமா இருக்கும், நானே கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் நானே. இப்போ எல்லாம் இழுத்து போட்டு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா அம்மா பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், அந்த டயத்துக்கு அப்டேட் பண்ணிடணும். ஆல் மம்மிஸ் ஆர் சேம். எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க, எங்க இருக்க, போயிட்டியா, வந்துட்டியா, சாப்பிட்டியா, கவுண்ட் பண்ணுவாங்க. நான் கரெக்டா 6:30க்கு நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறேன்னா கரெக்டா 1 hourல வீட்டுல இருக்கணும். ஓகே. அவங்க வந்து டைம் நான் 6:40க்கு நான் கால் பண்ணேன்னாக்கா சரி ஓகே 7:20க்கு இல்லை 7:30 வரையும் பார்ப்பாங்க. 7:30 தாண்டிடுச்சுன்னா அவங்க பாட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுருவாங்க, வந்துட்டாங்களா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் என்னை மானிட்டர் பண்ணிட்டு, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். நீங்க அந்த ஒரு அன்புக்கு தானே ஏங்குனீங்க. என்னை வந்து யாராவது ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா என்னை ஃப்ரீயா விடுங்கன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த அன்பு தான் ஏக்கும், என்னை கேட்கணும் யாராச்சும் ஒருத்தர், என்ன சாப்பிட்டீங்களா, பார்த்து பத்திரமா போங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா, இந்த மாதிரி நம்மள கேட்கணும். இது பண்ணாதன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. இப்போ நான் வீட்டுக்கு போனா கூட அப்போ 6 months பிஃபோர் வந்து ஏன் எங்கினா அத்தனை வருஷம் ஒருத்தவங்க கிட்ட பேம்பரா இருந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் தனியா இருந்ததே கிடையாது. 29 years வரைக்கும் அப்பா அம்மா பேம்பர், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மாமியார் அவங்களாம் ரொம்ப செல்லம், அவ்வளோ பேம்பரா. எங்க அப்பா சொல்லுவாரு, செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்பாரு. யாரு, மாமனார் மாமியார சொல்லுவாங்க? மாமியாரையும் ஹஸ்பண்டையும் 2 பேரும் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க அவ்வளோ அப்படின்பாங்க. ஆப்போசிட்டா சொல்றாங்களே. யூசுவலா வந்து என்ன சொல்லுவாங்க, மாமியார் தானே அப்பாவை சொல்லுவாங்க, செல்லம் கொடுத்து உங்க பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, அது இங்க ஆப்போசிட். அவளை நான் எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட். சிரிக்கிறது கூட வந்து சத்தம் போட்டு சிரிக்க கூடாது. ஓகே. சோ அது மாதிரி ஸ்ட்ரிக்ட். ஆனா இங்க வந்து சத்தம் இல்லாம சிரிச்சா கத்துவாங்க, வாய் விட்டு சிரி அப்படின்பாங்க. நானும் என் மாமியாரும் சேர்ந்தா அப்படியே 10 வீட்டுக்கு காதுல விழற மாதிரி சிரிப்போம்.
எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சிரிப்பேன். ஸோ அதனால சத்தம் போட்டு சிரிப்பேன் வேற சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவரை விட்டு வந்தோன்னே திரும்ப அம்மா அப்பா கிட்டக்கே வந்துட்டேன். அப்பா வந்து என்ன என்ன பண்ணாருனாக்கா தனியாவே எல்லாத்துக்கும் விட்டாரு. அதுக்கப்புறம் பழகணுங்கிறதுக்காக நான் நான் என்னோட பைக் வாங்கியிருந்து கூட நானே தான் போய் நானே கடையா ஏறி இறங்கி ஒரு ஒரு கடைக்கா போய் நானே சர்ச் பண்ணி ஒரு ஆட்டோவில் போய் அந்த அண்ணா இது பண்ணி அந்த அண்ணாவே ரெகுலராக வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுட்டு அப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துக்கா போய் இறங்கி நான் நல்ல பைக்காக இது பண்ணி பைக் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாவை கூட்டிட்டு போனேன். அப்பா சொல்லிட்டாரு, நீ எல்லாம் முடிச்சுட்டு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு. வாங்குற அன்னைக்கு கூட்டிட்டு அப்போ வாங்குற அன்னைக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அப்பதான் எல்லாம் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் எல்எல்ஆர் போடுறதுலேருந்து எல்லாமே நான் மட்டும் தனியா தான் போனேன். யாரையும் கூட்டிட்டு போல. லைசன்ஸ் வாங்குறது எல்எல்ஆர் போடுறது எல்லாத்துக்கும் தனியாவே போயிட்டு தனியாவே அங்கேயுமே எல்லாரும் கேட்பாங்க, ஏமா தனியா தான் வந்தியா, யாரும் வரலையா? போற இடங்கள்ல எல்லாம் எங்க போனாலும் அந்த ஒரு வார்த்தை கேட்டுட்டு இப்ப எனக்கு பழகி போச்சு. அப்ப புதுசா அப்பா அம்மா இருக்காங்க. அப்போதான் ஹஸ்பண்ட் வந்து 2 மாசம் தான் ஆச்சு. ஓகே. ஹஸ்பண்ட் 2 மாசத்துலயே வண்டி ஏன் வாங்கினேன்னாக்கா அவரோட சேர்ந்துருவேன்னு நினைச்சுதான் நான் எதுவுமே இது பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஏன் வாங்கினேன், இண்டிவிஜுவலா இருக்கணும், நம்ம அந்த இதுல இருந்து வெளியில வரணும், ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ உனக்கு யாரும் இல்லையாம்மா, தனியா தான் வந்தியாங்கும்போது அது உள்ள அப்படியே தேங்கி அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன் வீட்டுல. என் அனாதையா கேக்குறாங்க, தனியா வந்தியான்னு கேக்குறாங்க, உனக்கு யாரும் இல்லையான்னு எங்க போனாலும் இப்படிதான் கேக்குறேன். ஆமான்னு சொல்லிட்டு போ. அப்பா சொல்லுவார், நீ தனியா தான் இருந்து பழகணும், எத்தனை நாளைக்கு உங்க கூட ஒருத்தர் வருவாங்க. அவங்க அப்பா சொன்னது கரெக்டு தான். சும்மா ஒருத்தர் வந்து கூட வந்துட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் ரியாலிட்டி பேசினார். பட் நான் வந்து எமோஷ்னலா பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவுமே யாரோடையே இருந்து பழகியாச்சு. நான் தனியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்பா அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க, நீ தனியா தான் இருக்கணும். திருப்பியும் அம்மா அதே வார்த்தை சொல்றாங்க, தனியா இருக்கணும். அப்பவாவது அப்பா என்ன சொன்னார், தனியா இருக்கணும்னு சொல்ல, தனியா உன் வேலைகளை பார்க்கணும்னாரு. பண்ண கத்துக்கணும், சர்வே பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வெளியில எல்லாம் நீ தனியா போக பழகிக்கோ, ஒன்னொன்னும் நீயே பார்த்து நீ ஒன்னொன்னும் பண்ணிக்கோ, ஆனா நீ இங்க உன் கூட ஒன்னாதான் இருந்தீங்க, அம்மா அப்பா ஒன்னாதான் இருந்தோம். அப்ப கூட ஒரு ஆளு, இப்போ நம்ம வெளியில போயிட்டு வரோம், வெளில போயிட்டு வந்தா வாமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்கறதுக்கு, அட்லீஸ்ட் சண்டை போடுறதுக்காவது ஒரு ஆள் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. அம்மா வந்து நீ தனியா தான் இருக்கணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நான் இவ்வளோ கெஞ்சினேன், முடியவே முடியாது, தனியா தான் நீ இருக்கணும், இருந்தாகணும், இல்லைன்னா நான் எங்கேயா ஊரை விட்டு போயிடுவேன்ட்டாங்க. ஏன்னா அப்பா இல்லை, நாளைக்கு நானும் இருந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன். ஓகே. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு. அவங்க ப்ராக்டிக்கலா யோசிக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரெயின் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான். ஆனா அவங்க விடல, தனியா வச்சாங்களே ஒழிய ஒவ்வொரு தடவையும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, நீங்க வந்து தன்னை பார்த்துக்கிறது, இப்போ வீட்டு வாடகையா இருக்கட்டும், நீங்க பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என் ஜாப். அதுக்கப்புறம் ஃப்ரீ டயத்தில் ரேப்பிடோ ஓட்டுவேன். இப்போ ஒர்க் பண்றப்பயுமா? நான் ஃப்ரீ டயத்தில் சண்டேஸில் லீவ் டைம், ஏதாவது லீவ் எனக்கு அந்த ஹாலிடேஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அப்போ ஸோ ரேப்பிடோ போவேன், ஸ்விக்கி போவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் எனக்கு என்ன தோணுதோ செய்வேன். என்ன சொல்றது, எனக்கும் தவறுதலாக போகக்கூடாது, என் ஃபேமிலிக்கும், அதாவது எங்கள் அம்மாவும் வந்து நல்லபடியாக இருக்கணும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் வந்து மோல்டு பண்ணிப்பேன். இப்போ எல்லா விமனுக்குமே ஒன்று இருக்கும்ல, நம்ம வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்டபனாக இருப்பீங்க? நம்ம யாருக்கிட்டையுமே போய் ஒரு 10 ரூபா கூட கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்திருப்பீங்களே, நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்டபனாக இருப்பீங்க? ரொம்பவே 100%. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டக்குமே கடன் வாங்கினதே கிடையாது. நான் கொடுப்பேன், வேணும் தேவைப்பட்டா.
ஆனால் இப்போ என்ன சில நாளாக நான் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, யாருக்கும் கடனும் கொடுக்கக்கூடாது, கடன் எப்பவுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இதில் என்னென்னா, கடன் கொடுத்தா அவன் பின்னாடி என்னால் ஓட முடியாது. ஆமாம். ஏமாற்றிட்டு போனேன். கடன் வாங்கினா என்னால் அவனை ஏமாற்றிட்டு ஓட முடியாது. இது 2 இருக்கு. ஸோ அதனால இது 2மே நான் பண்ண மாட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் இல்லை, எனக்கு தேவைப்படுது 500 1000 அப்படி வேணா கொடுக்கலாம். அதுக்கு தாண்டிலாம் நம்மளால முடியாது. நான் வாங்கவே மாட்டேன் யார்கிட்டயும். எங்க அப்பாவும் கடன் வாங்கியிருந்தில்ல, என் ஹஸ்பண்டும் கடன் வாங்கியிருந்தது கிடையாது, என் மாமனாரும் கடன் வாங்கியிருந்தில்ல, எங்க தாத்தாவும் கடன் வாங்கியிருந்தில்ல, நானும் வாங்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கா ஃபினான்ஷியலி வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணிருப்பீங்க? இந்த இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நிறையா. அம்மா கேட்க மாட்டாங்க, ஆனாலுமே அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நமக்கு மனசு தோணும்ல. சில சமயம் அம்மாவுக்கு கொடுக்க முடியாமல் போகும். இப்போ வரையும் மாதம் மாதம் ஏதாவது ஒன்று ஃபினான்ஷியலாக இதுவாகிட்டு தான், லாக் ஆகிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று போகும், வீட்டில் ஃப்ரிட்ஜு போகும், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் தான் வாங்கணும். என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நான் வாங்கினது தான். ஹஸ்பண்டு கிட்டக்க இருந்து ஒரு 2-3 பொருள் வாங்கினேன், அதுவுமே ரிப்பேர் ஆச்சு. ஆனா எனக்குள்ள என்னன்னாக்க, யார்கிட்டயும் பொருளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் யார்கிட்டயும் வாங்கக்கூடாது. கட்டிலா இருக்கட்டும் பீரோவா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு பொருளும் நான் பார்த்து பார்த்து இப்போ வாங்கின பொருள் தான். ஓகே. என்னோட பைக்கு, ஸோ எல்லாமே கடனே கிடையாது. ஃபினான்ஷியலா ஒவ்வொரு மாசமும் சிறுக சிறுக சேர்த்து வைப்பேன். இது நமக்கு கிடையாது, இது நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு பக்கமே போக மாட்டேன். இப்போ வரையும் போகல. ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு யூஸ் ஆகும். எனக்கு மெடிக்கல்க்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும். இன்னமும் உங்களுக்கு இப்போ மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஐ எம் டோட்டலி ஃபிட். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது, ஒரு கம்ப்ளீட்லி ஆல்ரைட், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கால் மட்டும்தான் நடக்க முடியும். அதுவும் எல்லாரும் 2 காலில் நடக்கிறாங்க, நான் 4 காலில் ஜம்பமாக நடக்கிறேன். நான் அது பெருமையாக சொல்லுவேன். நீங்கள் as a பர்சனாக உங்களுக்கு எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே டக்குன்னு கோவம் வரும், திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிற பர்சன். இப்போ அதெல்லாம் திங்ஸ்லாம் போட்டு உடைக்கிறதுல ஏன்னா நான் சம்பாதிச்சு அதானே பாயிண்ட். நான் வாங்கியிருக்கேங்க கஷ்டப்பட்டு, அந்த நான் எப்படி உடைப்பேன், அதனால அதெல்லாம் உடைக்கிறதுல சேஃபாக வச்சுருக்கேன். கோவம் வருது வந்து இப்போ எப்படி கோவம் வருதுன்னா, பேசுறது இல்லை. இப்போது கோவம் வந்ததுன்னா சைலண்டாக போயிடுறேன், அமைதியாக. முன்னாடிலாம் கோவம் வந்தால் கத்தின்ண்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன் ரொம்ப. இப்போது நான் அப்படியே மூவ் அவுட் பண்ணிடுறது. எதுக்கு ரொம்ப கோவம் வரும்? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும்னால இதை மட்டும் பொறுத்துக்க முடியாதா என்ன சொல்லுவீங்க? இனி யாராவது அவாய்ட் பண்ணா ஓகே, எனக்கு ரொம்ப கோவம் வரும், அழுக வரும், தனியாக உட்காந்து அழுவேன், ஒரு மாதிரி பெயினிங்காக இருக்கும். அவாய்ட் பண்ணா சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போ, சொல்லாமல் பண்ணாத. என்ன ரீசனாக இருக்கும் அதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் பொய் சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நானும் பொய் சொல்ல மாட்டேன், தப்போ சரியோ உண்மை பேசிடுவேன். என்கிட்ட க்ளோஸாக பழகிறவங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அம்மா யாராக இருந்தாலுமே அது. மற்றபடி கோவம்னா ரோட்டில் ஃபோன் பேசிட்டு போனால் கோவப்படுவேன். வண்டி ஓட்டும் போனா ரொம்ப கோவம் வரும் எனக்கே தெரியாமல். பேசுவீங்களா அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாச்சும் சொல்லுவீங்களா? நிறைய பேர் ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஒரு டிராஃபிக் போலீஸ்லயே தெரியாது, காக்கி பேண்ட் நான் பார்க்கல, நோட் பண்ணல. ஆனா பக்கத்துல போயிட்டு சார் போயிட்டு பார்த்தோன்னு தான் அவரோட அந்த இதை பார்த்தேன். யூனிஃபார்மே அப்பதான் பார்த்தீங்க? பின்னாடி இருக்கும்போது பார்க்கல, பார்த்தோன்னு சார் சாரி, வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஃபோன் பேசாதீங்க, உங்களுக்கும் டேஞ்சர் எங்களுக்கும் டேஞ்சர். சரிம்மா சாரிம்மா அப்படின்னு. பரவாயில்லப்பா, கீதாக்கு செம தைரியம் போலயே. இல்லை அந்த டயத்தில் எனக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். இப்போ கூட வரும்போது பார்த்தேன், அந்த டேர்ன் திரும்பும்போது இப்படி வச்சுட்டு பேசுறது. ஹெட்செட் போட்டுட்டு எமர்ஜென்சினா கண்டிப்பாக பேசிதான். இப்போ நானுமே பேசுவேன், அந்த நெக் பேண்ட் போட்டுட்டு ஹெட்செட் போட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இப்படி போகிறாங்க பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ ஒரு இதுவா இல்லை?
இப்போ நீங்க வந்திருந்த ஷோலையுமே வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களுமே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யூ ஆர் ட்ரூலி இன்ஸ்பிரேஷன்க்கா, நீங்க நல்லா பண்ணுங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளையும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு. இதுல என்னன்னா, அந்த ஷோக்கு போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ. போயிட்டு வந்தோன்னே, இப்போ வரையுமே என்னோட இன்ஸ்டா பேஜ்ல வேற பேஜ் ரீல்ஸ் என்னோட ரீல்ஸ்ல எல்லாத்துலேயும் ஒரு கமெண்ட் வருது. என்னோட ரீசெண்டாக நடந்தது சொல்கிறேன். என் இன்ஸ்டா பேஜில் ஒரு பர்சன் வந்து சொல்லியிருக்காங்க, அக்கா நீ உங்கள் ஷோ பார்த்துட்ட பிறகுதான் நான் இந்த 6 மாசமா குடிக்கிறதே விட்டாச்சு. என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்கணும், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். இதை விட என்ன இருக்கு லைஃப்ல? காசு பணம்லாம் அதுக்கப்புறம். நம்மளால ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தங்க மாறி இருக்கு. இதுதானே பெரிய விஷயம் இல்ல? அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்க? உங்களால வந்து எங்க லைஃப் இப்படி ஒன்று மாறி இருக்கு, உங்களை பார்த்தா எனக்கு பாசிட்டிவா இருக்குன்ற விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறோம். உங்க காதுக்கு என்னெல்லாம் வந்துச்சு? மாற்றுத்திறனாளி வீட்லயே முடங்கி கிடந்த ஒருத்தவங்க, அவங்க சொன்னாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பா பண்ணுவேன்க்கா அப்படின்னு ஒருத்தவங்க. எல்லாருக்குமே அக்கா அக்கா அக்கான்னு எல்லாரும் நிறைய பேர். அப்புறம் ஒருத்தவங்க அவங்க பையனை இழந்துட்டு அவங்க வந்து என் பையன் போயிட்டாங்க, என்னால் அதை வந்து கொஞ்சம் கூட டைஜஸ்ட் பண்ணவே முடியல, அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியல. நான் அப்பப்போ பேசுவேன், இதுலேயே கமெண்ட்ல பேசுவேன், உள்ள மெசேஜில் பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு. இப்போ அவங்க சொல்கிறேன், எனக்கு வந்து என் பையன் போனாங்கிற அந்த இல்லைங்கிறத விட நீ நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் நிறையா இருக்குது, நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், நீ எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய. இன்னொருத்தங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் தாரத்தப்பட்டதெல்லாம் வச்சு உங்களை வர வைக்கிற முந்தானத்துக்கு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் எப்போ வரேன்னு சொல்லுங்க, திருவள்ளூர். ஸோ வரேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வந்து தாரத்தப்பட்டெல்லாம் வச்சு இது பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருக்கும். இல்லை, அது வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ் தானே. ஒருத்தவங்களுக்கும் ஒன்று மாதிரி பிடிக்கும். அந்த ஊர் மக்களுக்கு உங்களை அப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. நீங்கள் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா? நீங்க தானே திருவள்ளூர், பார்க்கலாம்னா அதெல்லாம் வேண்டாம், தாரத்தப்பட்டெல்லாம் வேண்டாம், அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஷோக்கு அப்புறம் வந்து நிறைய பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு சில நபர் இன்னமும் அதுலயும் ஒரு நெகட்டிவா சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன, ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் அவங்களோட பெயினை அவங்க சொல்றாங்க, அது அவங்களோட ரைட்ஸ் அவங்க வந்து சொல்றதுன்றது, அதையும் நீங்க நெகட்டிவா பேசுறீங்கன்றப்போ பாக்குற ஆடியன்ஸா பாக்குற எங்களுக்கு கோவமா வருது. உங்களுக்கு அது எப்படி இருக்கு அதெல்லாம் பாக்குறப்போ? ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா கடுப்பாக தான் ஆகும். நான் அவங்க ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல நான் இருந்து பார்க்குறேன். நான் இப்போ நான் அந்த இடத்துல இருக்கேன், நீங்க வந்து என் இடத்துல இருக்கீங்க. ஒவ்வொரு ஷோவாக போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாரு, என் ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு ஐயோ இந்த பொண்ணு எந்த சேனலுக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. எனக்கு நான் ஆக்சுவலாக அந்த ஷோக்கு போகும்போது இதெல்லாம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, 2வது ஷோக்கு போகும்போது. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி டிபேட் ஷோ, கணவனை இழந்த மனைவிகள் படம் அது அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டேன், அவ்வளோதான். நான் போய் சொன்னேன், பேசினேன், சாதாரணமாக நார்மலாக தான் போய் பேசினேன், அவ்வளோதான். அது அவங்களுக்கு வந்து தவறாக தெரிஞ்சதுன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்க பார்வையில் அது தவறாக தெரியுது. எல்லாருக்குமே ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், கேட்டுட்டே இருந்தால் அது தப்பாக தான், அது வந்து சலிச்சு போகும்ல. அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு அது ஹர்ட் ஆகல? என்ன நான் இப்படி இதுல என்னங்க ஹர்ட் ஆகுது, அவங்க கருத்தை அவங்க வைக்கிறாங்க, இதுல என்ன ஹர்ட் ஆகுறது இல்லை. இப்ப என் கருத்தை நான் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது அவங்க கருத்தை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து அந்த கீதாஞ்சலியா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுலயே ஆயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா மேபி இது ஒரு 6 months முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதை எப்படி அழுதுருப்பேன்.
பாத்தீங்களா கரெக்டா சொன்னேனா இதுக்கு நம்பவே நிறைய கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு நீங்க ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பீப்புளை பார்க்குற விதமா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவா கூட நீங்க பாசிட்டிவா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஸோ எப்படி இருக்கு இப்போ? ஆனா அதுலயும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அவங்க கருத்தை வைக்கலாம், வார்த்தைகள் அத்துமீறக்கூடாது இல்ல. ஓகே. கமெண்ட்ஸ் சில ஆமா சில கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகே. நான் எங்க போனேன், யார்கிட்ட போனேன்? ஓகே. ஒரு கமெண்ட்ல வந்து இப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தேன், அதுல பொண்ணு இவ என்ன கணவன்கள்லாம் குடிக்கிறாங்கன்னாக்க அப்போ மனைவி சரியில்லைன்னு தானே அர்த்தம். நான் சொல்றேன், சரி மனைவியால அம்மாவால சந்தோஷம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, மனைவி கிட்ட கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தானே, அப்படின்னாதான் ஒரு ஆம்பளை போய் குடிக்கிறான் அப்படிங்கிறாங்க. சரி, இதே வந்து கணவனால எந்த சந்தோஷமும் கிடைக்கல, எந்த நிம்மதியும் கிடைக்கலன்னு ஒரு பொம்பளை போய் டாஸ்மாக்ல போய் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தா இந்த சமூகம் இப்ப வரைக்குமே ஒத்துக்க மாட்டேங்குது. பண்ணலாமா அந்த மாதிரி? அப்படி பண்றதும் இல்லையே, பண்றதும் இல்ல, பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினா ஏத்துக்குமான்னு கேக்குறேன் இந்த சமூகம். அப்ப என்ன சொல்லுவாங்க, இவன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவன் வந்து விலகி போறான் போல இருக்கு. அப்பவும் பெண்கள் மேலதான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணாலும் சமூகம் வந்து என்ன பண்ணாலும் இவங்க மேலதான் தப்பு அப்படின்னு தானே கொண்டு வந்து என் பண்றாங்க. இப்போ உங்க விஷயத்துல இருக்கப்போ உங்க தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லியிருப்பீங்க அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணாரு அதனால இறந்துட்டாருன்னு சொல்லி, அதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எது சொன்னாலும் வந்து அட் த எண்ட் வந்து விமன் தான் தப்பு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? பண்ணிட்டே இருப்பேன். நீ என்ன சொன்னாலும், நான் என்ன செஞ்சாலும் நீ சொல்லிட்டே இருக்கல, நீ சொல்லிட்டே இரு, நான் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நான் பண்றது என்ன சுத்தி உள்ளவங்கள பாதிக்காம இருந்தா போதும். என்னையும் என்னை சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்காம இருக்கா, அதுதான் நான் யோசிக்கணும். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒருத்தவங்க நீ பேசுறாங்கிறதுக்காகலாம் நான் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்குலாம் ஏதாவது ரிப்ளை பண்ணுவீங்களா, இல்ல அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை? முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்பெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். ரியாக்ட் பண்றது அதுக்கு ரியாக்ட் பண்றதே கிடையாது. நீ பேசுறியா, பேசிட்டே இரு. முன்னாடி பண்ணுவேன், ஒன்னொன்னுத்துக்கும் கெஞ்சுவோம் உட்காந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லி பேசாதீங்க தயவு செஞ்சு. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து எனக்காக தான் போனேன், வேற யாரையும் ஹர்ட் பண்ண போல, யாரையும் நான் வந்து தப்பு சொல்லல அப்படின்னு தான் அழுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இப்ப பண்ணு, நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போ. நீ பேசுறியா, சரி நீ பேசுறல்ல, நான் இப்படி பண்றேங்கிறதுனால நீ பேசுற, ஓகே நான் பண்றேன், நான் இதுக்கப்புறம் நான் பண்ணல, ஆனா உன்னோட சொத்துல பாதி எனக்கு எழுதி வச்சிடுறியா? நீ என்ன பண்ண போற எனக்கு? கரெக்ட். நீ எனக்கு என்ன பண்ண போற? நான் ஒன்றும் பண்ணாம அமைதியா இருக்கேன், நான் நல்ல பொண்ணா இருக்கேன், நான் மீடியாவுக்கும் போல எதுவுமே பண்ணல, உன் சொத்துல பாதி எனக்கு எழுதி வச்சிடு. டெய்லி காலைல எனக்கு காஃபி போட்டு கொடு, டிஃபன் செஞ்சு கொடு, ஆஃபீஸ்க்கு எனக்கு கிளப்பு, என் வண்டியெல்லாம் தொடச்சி வை, வீடு துடைக்கணும், பெருக்கி தள்ளணும், இது எல்லா வேலையும் பண்ணி வை, நான் எதுவுமே பேசல. Plan your next summer escape with Rand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.